தனிச்சு சீரோவடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தி யோசிச்சேங்க பகுதியில் திருந்திய நெல் சாகுபடியாளர் திரு சி முஸ்தபாவுடன் ஒரு நேர்முகம். என்னுடைய பெயர் முஸ்தபா, எடலாக்குடி, கன்னியாகுமரி மாவட்டம். அரசு ஊழியராக பணியாற்றி ஓய்வுக்கு பின் 15 வருடமாக நெல் விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளேன். 10 வருடமாக என்னுடைய விவசாயத்தில் எந்த விதமான லாபமும் இல்லை. கேவிகே சென்டரை அணுகிய போது அவர்கள் என்னுடைய நிலத்தினுடைய மண்ணை பரிசோதனை செய்து அந்த மண்ணில் தானே குறைபாடுகளை கண்டுபிடித்து அதை நிவர்த்தி செய்வதற்கு அவர்கள் பரிந்துரை செய்தார்கள். என்னுடைய நிலத்தில் தானே சுண்ணாம்பு சத்து மிகவும் குறைவாக இருப்பதால் ஒரு வருடம் ஒன்றுக்கு தானே 500 கிலோ டோலாமைட் போடுவதற்கு சிபாரிசு சுட்ட சுண்ணாம்பு போடுவதற்கு சிபாரிசு செய்தார்கள். 1 கிலோ சுண்ணாம்பின் விலை 20 ரூபாய். 500 கிலோவுக்கு தானே 10,000 ரூபாய் ஒரு வருடத்திற்கு செலவு நிர்ணயம் செய்யப்பட்டது. இந்த ரூபாயால் விவசாயிகளால் செய்ய முடியாது. அதுக்கு பதிலாக டோலாமைட் என்கின்ற ஒரு உரத்தை சிபாரிசு செய்தார்கள். அது 1 கிலோ தானே 2 ரூபாய். ஒரு சீசனுக்கு 500 கிலோ, 2 சீசனுக்கு 500 கிலோ நாங்கள் நிலத்தில் அடிவரமாக போடுகிறோம். 1000 ரூபா தான் செலவு. அப்படி 3 வருடங்களாக இந்த டோலாமைட்டை நான் பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றேன். கிட்டத்தட்ட எனக்கு முதலாவது 1500 கிலோ நெல் தான் எனக்கு உற்பத்தி பண்ண முடிஞ்சது. அதன் பிறகு நான் இந்த செம்மை சாகுபடி நிலத்தை சீர் செய்து ஒற்றை நெல் சாகுபடியை நாம் ஆரம்பித்த பிறகு இப்போ சராசரியாக எனக்கு 2500 கிலோ நெல் உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த நிலத்தை மேம்படுத்தி உள்ளேன். ஆகையினால எனக்கு ஒரு சீசனில் தானே 1000 கிலோ நெல் ஒரு ஏக்கரில் தானே எனக்கு கூடுதலாக கிடைக்கிறது. இதனால் எனக்கு தானே கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபா வரைக்கும் ஒவ்வொரு சீசனில் எனக்கு லாபம் கிடைத்து கொண்டு இருக்கின்றது. அது இல்லாமல் இந்த செம்மை நெல் சாகுபடி தானே தமிழ்நாட்டிலே ஒரு புனிதமான ஒரு திட்டம். இந்த திட்டத்தை தானே எல்லா விவசாயிகளும் பயன்படுத்தினால் நல்ல வெற்றி கிடைக்கும். இது நம்ம தட்டில் தானே நாற்று பாவி மார்க்கெட் முகாந்திரமாக 14வது நாள் நமக்கு நடவு செய்தோம். நடவு செய்து 14வது நாள் வீடா கோடனை போட்டு உருட்டி அதனுடைய களைகளை தானே பூமியில் தானே நம்ம அழிச்சிடுறோம். இந்த வீடா கோணர் உருட்டக்கூடிய சமயமாக நம்ம இதனுடைய மேல் உரமாக 1 கிலோ அசோபைரிலம், 1 கிலோ பேசோபாக்டீரியா, 1 கிலோ சூடோமோனாஸ், 50 கிலோ சாணி இவைகளை போட்டு நிலத்தில் தானே வீடா கோணரை வச்சு உழும்பொழுது அந்த நிலம் வளப்படுகிறது. இதனால் நமக்கு தானே உரச்செலவும் ரொம்ப மிச்சமாகிறது. கேவிகே முகாந்திரமாக அந்த நிலத்தை வளப்படுத்தி இன்றைக்கி கூடுதல் மகசூல் பெற்றுக்கொண்டு இருக்கின்றேன். இது ஒரு அருமையான ஸ்கீம். இதை எல்லா விவசாயிகளும் பயன்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு பல்கலைக்கழகம் புதிய வகை நெல் மற்றும் தானிய வகைகளை பயிரிடப்பட்டு வருகின்றது. இதனை எவ்வாறு பயிரிடலாம், இதனை பயிரிட்டால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றிய ஒரு முன்னோட்டமே அனுசரணை ஆராய்ச்சி திடலாகும். கன்னியாகுமரி மாவட்ட வேளாண் துறையின் உதவி இயக்குனர் பி. நிக்கோலஸ் அவர்கள் அனுசரணை ஆராய்ச்சி திடல் பற்றிய செயலாக்கத்தை நமக்கு விளக்கம் தருகிறார். இந்த பெருஞ்செல்வ விளை பகுதியிலே இந்த பகுதிக்கேற்ற நெல் ரகங்களை தேர்வு செய்வதற்காக புதிய ரகங்கள் வேளாண்மை பல்கலைக்கழகம் மூலம் வெளியிடுவதற்கு முன்னால் அந்த ரகங்களின் தகுதித்தன்மையை ஆய்வு செய்வதற்காக இந்த பகுதியிலே அனுசரணை ஆராய்ச்சி திடல் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அனுசரணை ஆராய்ச்சி திடல் 3 ரகங்கள் இங்கே பயிரிடப்பட்டுள்ளது. AD 03-005, TM 07-278. இந்த 2 வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிடப்பட்ட புதிய ரகங்கள். இதனை ஒப்பிட்டு பார்ப்பதற்காக TPS 3 ரகம் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த 3 ரகங்களிலுமே AD
3005 ரகம் வந்து அரிசி மீடியம் போல்ட் ரகமாக உள்ளது. இந்த பகுதிக்கு ஓரளவு ஒத்து வரக்கூடிய ரகமாக தெரிகிறது. வயதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் சுமார் 120 நாட்களிலே இது வந்து அறுவடைக்கு வரும் என தெரிகிறது. TM07278 ரகத்தை பொறுத்த வரைக்கும் உயரம் குறைவாக உள்ளது, தூர்களின் எண்ணிக்கையும் குறைவாக உள்ளது. சுமார் 110 நாட்களிலேயே மகசூல் அறுவடைக்கு தயாராக வந்துவிட்டது. எனவே இந்த இரண்டாம் போகத்திற்கு இந்த பகுதிக்கு அது உகந்ததாக தெரியவில்லை. TPS 3 பொறுத்த வரைக்கும் அது ஏற்கனவே வெளியிடப்பட்ட ரகம். இந்த பகுதியிலே வந்து பயிர் செய்யப்பட்டு வரக்கூடிய ஒரு ரகம். அதனை ஒப்பிட்டு பார்க்கும்போது AD 03005 ரகம் வந்து இந்த பகுதிக்கு ஓரளவு பொருத்தமான ரகமாக தெரிகிறது. இந்த ரகங்களை நாங்கள் அறுவடை செய்து அந்த அறுவடையின் மகசூல் விவரத்தை வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கு தெரிவிக்கவிருக்கிறோம். இங்கிருந்து பெறப்படும் அறிக்கைகளின் அடிப்படையில் இந்த ரகம் பொருத்தமானது தானா என்பதை வேளாண்மை பல்கலைக்கழகம் மூலம் முடிவு செய்து அதன் பின்னர் ரகமாக வெளியிடுகிறார்கள். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் 82 ஹெக்டேர் பரப்பில் ஒரே அடியாக சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த நெல் சாகுபடியிலே நாங்கள் புதிய முறையாக திருந்திய நெல் சாகுபடி முறையை புகுத்தியுள்ளோம். இங்கு உள்ள விவசாயிகள் வந்து இந்த புதிய முறையை கடைபிடிப்பதற்கு மிகுந்த ஒத்துழைப்பு நல்கி வருகிறார்கள். இந்த திருந்திய நெல் சாகுபடி மூலம் சாகுபடி செய்யப்படுவதால் சாதாரண முறைப்படி சாகுபடி செய்வதை விட சுமார் 25% மகசூல், குறைந்தது 25% மகசூல் கூடுதலாக கிடைத்து வருகிறது. விவசாயிகள் வந்து மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இங்கே திருந்திய நெல் சாகுபடி முறையை நடவு செய்வதற்காக தொழிலாளர்களுடைய தட்டுப்பாடு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. எனவே இந்த தொழிலாளர் தட்டுப்பாடை நீக்கவும் விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கவும் வேண்டி இயந்திரம் மூலமாக நடவு செய்யும் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளோம். இந்த இரண்டாம் பருவத்திலே நாங்கள் சுமார் 45 ஏக்கர் பரப்பிலே வந்து இயந்திரம் மூலம் நடவு செய்துள்ளோம். இயந்திரம் மூலம் நடவு செய்வதற்கான இயந்திரம் தமிழ்நாடு அரசு மூலம் அருகிலுள்ள கூட்டுறவுத்துறை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியிலே வாங்கி வைக்கப்பட்டுள்ளது. அதை விவசாயிகள் பயன்படுத்தி நடவு செய்கிறார்கள். இந்த இயந்திரம் மூலம் நடவு செய்வதற்கு தட்டு நாற்றங்கால் எப்படி தயார் செய்ய வேண்டும் என்று விவசாயிகளுக்கு நாங்கள் பயிற்சி அளித்து அதன் மூலம் நாற்றங்கால் தயாரித்து விவசாயிகள் நடவு செய்து வருகிறார்கள். இந்த இயந்திரம் மூலம் நடவு செய்யும்போது நெல் விதை அளவை பொறுத்த வரைக்கும் சுமார் 12லிருந்து 15 கிலோ நெல் விதை போதுமானதாக உள்ளது. இது சாதாரண விதை அளவை விட சுமார் 10 கிலோ குறைவாக இருப்பதால் விவசாயிகளுக்கு அதன் மூலம் ஒரு நல்ல லாபம் கிடைக்கிறது. அடுத்ததாக நடவு செய்வதற்கான தொழிலாளர் தேவை குறைவாக இருக்கிறது. எனவே இந்த நடவு செலவு வந்து குறைவாகிறது. மேலும் இயந்திரம் மூலம் நடவு செய்யும்போது ஒரு நாள் ஒன்றுக்கு சுமார் 5 முதல் 6 ஏக்கர் ஒரே நாளில் நடவு செய்ய முடிவதால் இந்த பகுதி முழுவதையும் குறைந்தது 8லிருந்து 10 நாட்களுக்குள் அல்லது ஒரு 15 நாட்களுக்குள் நடவு செய்து முடித்து விடலாம். எனவே ஒரே சீராக நடவு செய்வதற்கு வசதியாக இருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நெல் விவசாயத்தை இந்த இரண்டாம் போகம் நெல் விவசாயம் முடிந்த பின்னர் அறுவடைக்கு பின்னர் வந்து உளுந்து சாகுபடி செய்வதற்காக நாங்கள் விவசாயிகளை பயிற்சி அளித்து அதற்கான ஏற்பாடுகள் செய்து வந்துள்ளோம். இந்த வேம்பனூர் ஏலா முழுவதும் 82 ஹெக்டேர் முழுவதுமே உளுந்து சாகுபடி செய்வதற்காக ஏற்பாடு செய்துள்ளோம். அதற்காக உளுந்து விதை மற்றும் இதர இடுபொருட்கள் மானிய விலையில் விநியோகம் செய்வதற்காக எல்லாம் தயார் நிலையில் உள்ளது. தற்போது பயிர் காய் பருவத்தில் உள்ளது. இந்த அறுவடை இன்னும் ஒரு 15-20 நாட்களில் அறுவடையாகும். அறுவடையான உடனே உளுந்து சாகுபடி செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை பார்த்திருப்பீங்க. இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்ற தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். உங்களது விமர்சனங்களும் கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன. எங்களது மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. நன்றி, வணக்கம்.